இப்போ 26 அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆனிச்சு. பட் இப்போ வரைக்கும் வந்து சில தியேட்டர்ல வந்து எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலையோன்னு நாங்கள் ஃபீல் பண்றோம். பிகாஸ் இது ரொம்ப ஒரு ரியல் ஸ்டோரி. கண்டிப்பா எல்லாரும் போய் இந்த மூவியை பார்க்கணும்னு எங்களோட உழைப்பு, நிறைய பேரோட உழைப்பு இதுல இருக்கு. கண்டிப்பா போய் பாருங்க. உங்க மூலியமா அதுவே மக்கள்கிட்ட சேரும்னு நினைக்கிறேன். ஸ்போர்ட்ஸ் மூலியமாவும் இல்ல, இது எப்படின்னா வந்து ஒரு எப்படின்னா இது நார்மலா வருவாங்க, கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருவாங்க. இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. 80% உண்மையான ஸ்டோரி டேரக்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது கண்டிப்பா இது வந்து அங்கீகாரம் கிடைக்க வேண்டிய படம் தான் இந்த அங்கீகாரம். விஜய் மகேஷ் இன்னைக்கு வந்து அங்கீகாரங்கிற ஒரு அமேசிங்கான ஃபிலிம் பார்க்க வந்திருந்தோம். கண்டிப்பா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்லாருக்குமே ஒரு வேற லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ரைட் ஃப்ரம் த கேஸ்ட் அண்ட் க்ரூஸ் எல்லாருமே வேற லெவல் எஃபர்ட் போட்டிருக்காங்க. அந்த எஃபர்ட் வந்து ஃபுல்ஃபில்னஸ் நம்ம மக்களுக்கு நம்ம தான் கொடுக்கணும். கண்டிப்பா டூ சப்போர்ட். ஏன்னா இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான ஃபிலிம் ஒரு இடத்துல கூட அன்னெசரியா எந்த விஷயமே இல்லை, எல்லாமே வேற லெவல்ல இருந்துச்சு. லைஃப் ஒவ்வொரு டைலாக்ஸ் இருக்கட்டும், இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமே ஒவ்வொன்றும் வேற லெவல்ல கொடுத்துருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் தி என்டையர் டீம். ஏன்னா டேரக்டராக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு டைலாக்காக இருக்கட்டும் எல்லாமே இட்ஸ் பீன் எமோஷன் அப்படின்ற மாதிரி கனெக்ட் இருந்துச்சு. எல்லாமே மேக்ஸிமம் நிறைய கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. நிறைய அமேசிங் டைலாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் டு ஆல் த கேஸ்ட் அண்ட் க்ரூ. கண்டிப்பா இந்த மாதிரி அழகான படம், இந்த மாதிரி சூப்பரான படம் தியேட்டர்ல வந்து பாருங்க. டூ சப்போர்ட் தம். டிஃப்ரெண்ட் என்னன்னா, இங்க அடித்தட்டம் ஸ்போர்ட்ஸ்னாவே வந்து நம்ம கிரிக்கெட் நினைச்சிட்டு இருக்கோம். அதை தாண்டி வந்து அத்லெட்லயும் ஒரு தனி மனிதனா எப்படி போராடுறான், என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே வந்து முன் வச்சிருக்காங்க இந்த படத்துல. கண்டிப்பா இப்ப எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். நிறைய கண்டென்ட் வருது, பட் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். அதை சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். படத்துல நடிச்ச எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். என்னால் நினச்சி கூட பார்க்கலாம். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே இல்லை, ரொம்ப நேச்சுரலாக இருந்தார். அவர் ஃபிசிக்லாம் பார்த்தீங்கன்னா நான் மிரண்டுட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ திரும்பவும் இந்த படத்தை என் ஃப்ரெண்ட்ஸோட எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ் மேன், அவங்கள கூட்டிட்டு வந்து அவங்களோட வழிகளை அவங்க கூட உட்காந்து பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கண்டிப்பாக அதை பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச். ஆடியன்ஸை எனக்கு சொல்ல வருது, இப்போ அந்த படத்துலேயே ஒரு நல்ல பாயிண்ட் இருந்துச்சு. இந்தியா தான் இட்ஸ் மோஸ்ட் யங்ஸ்டர்ஸ் இருக்கிற ஒரு நாடு. அந்த நாட்டில் ஒரு கோல்டு அடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோன்றது எவ்வளோ கேவலமான ஒரு விஷயமா இருந்துச்சுன்னு ரொம்ப செருப்பால் அடித்த மாதிரி சொன்னாங்க. நான்லாம் விளையாடாமல் போயிட்டேங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறேன். கண்டிப்பாக இனி விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். இல்ல காமெடி இல்ல, இது ரியல் ஸ்டோரி. தட்ஸ் பெயின்ஃபுல். இது எல்லாருக்கும் இது வந்து ஃபீல் குட் ஃபிலிம். இட்ஸ் நாட் அ ஃபீல் குட் ஃபிலிம். இது ஃபீல் பெயின். அவ்வளோ ஒரு பெயினா இருக்கும். எல்லாருக்கும் நீங்களும் போய் கண்டிப்பா பார்க்கணும். பார்த்துட்டு சொல்லுங்க. ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பா பிடிக்கும், கிட்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டட் பண்ணிருக்காங்க. அப்புறம் எல்லா ஸ்போர்ட்ஸ்ல வந்து கஷ்டப்பட்டு மேபி தோல்வி அடைஞ்சவங்க, வெற்றி அடைஞ்சவங்க எல்லாருமே ஈஸியா கனெக்ட் ஆகும்னு தோணுது. கண்டிப்பா எல்லாமே தேட்டர்ல போய் பாருங்க. படத்தை ஆடியன்ஸ் செம்ம கிளாப்ஸ் தான். நீ உள்ள பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செம்ம ரியாக்ஷன்ஸ். ஹீரோ நல்ல எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பா தேட்டர்ல கண்டிப்பா எல்லாமே வந்து பாருங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் மூவி. ஆனா அப்படி தெரியல, நல்ல எஃபர்ட் போட்டு நல்ல ஒரு ஆக்டரிங் நடிச்சிருக்காரு. அதான் தேங்க்யூ ஸோ மச். ரைட், என்னன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக பார்த்துருப்போம், ஸ்போர்ட்ஸில் இது பண்ணிட்டு. பட் இந்த ஒரு படம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு என்னென்னலாம் டிஃபால்ட்ஸ் இருக்கு, ஸோ இதெல்லாம் என்னென்னலாம் மாற்றம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி தெரிஞ்சிருக்கும். நிறைய அவங்களோட நிறைய உண்மையான விஷயங்கள் மட்டும் அதில் கொடுத்துருக்காங்க. ஈவன் அதோட லாஸ்ட் டைமே நிறைய ஸ்க்ரோலிங்ஸ் எல்லாமே போயிருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே அடுத்த ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அமேசிங்கான ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது போய் வேண்டிய சரி இடத்துல போய் சேரும். இதனால நிறைய மாற்றங்கள் உருவாகுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஐ திங்க் ஒன்று தான். ஸோ எப்பயுமே ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது திறமையானவர்களுக்கு கிடைக்கணும். ஸோ ரைட் பர்சன் ஃபார் த ரைட் பிளேஸ், அதுதான் கண்டிப்பாக. அது ஒன்று இருந்துச்சுன்னா எல்லாருமே உழைக்கிறது அது ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான். ஸோ அது கண்டிப்பாக அந்த ரைட் பிளேஸ் வந்து ரைட்டான பர்சனுக்கு போய் சேரணுங்கிறது இந்த படத்துல நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது. அதை தாண்டி இங்கே இருக்க எல்லா உசுருமே அந்த சேம் மணி, அது ஏழையோ பணக்காரனோ செகண்டரி. ஸோ இங்கே வந்து ஏழையா பிறந்தா ஏழையா தான் சாவணுங்கிற எந்த ஒரு இதை மேண்டேட்டரி விஷயமே கிடையாது. இட் ஜஸ்ட் இங்கே கிரியேட் பண்ணிக்க ஒரு மித்து தான். அதை நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை மாற்றலாம். எல்லாரையும் முதன்மைப்படுத்தணும். இந்த மாதிரி பின்தாங்க விடக்கூடாது, இந்த மாதிரி கோர்த்து வரைக்கும் விடக்கூடாதுல்ல. அது கொஞ்சம் கோபமாக தான் இருந்துச்சு. நானும் ஒரு அதான் பிற்படுத்தப்பட்ட குடும்பம் தான், ரொம்ப வேற லெவல்லாம் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அதனால கொஞ்சம் முன் இது தந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். படத்துல என்னதான் சொல்ல வராங்க, அதுதான் அங்கீகாரம்ட்டாங்களே. அதுலயே இருக்குல்ல, அங்கீகாரம் கொடுக்கணும் எல்லாருக்குமே. அவ்வளவுதான். சீனா அம்மா சீனு தான் கடைசியில வேற லெவல். அவங்க டெத் ஆவாங்கன்ட்டு நான் நினைச்சே பார்க்கல.
அந்த சீனு தான். அதுக்கப்புறம் அவர் கால் இழந்ததுலாம் வேற லெவல். நினச்சே பார்க்கல அது நடக்கும்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ரொம்ப அழ வச்சது, அழுதுட்டோம். சூப்பராக இருந்துச்சு. அவர் நியூவாகவே இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை. ஏதோ ஒரு 50 படம் நடித்த மாதிரி ஃபீல் ஆச்சு. நல்லா இருந்தது. கண்டிப்பாக சூப்பர். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஜாலியாக போச்சு, சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் எப்படி இருக்கும்ட்டு பார்த்தோம், ஆனால் அது வேற லெவலாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக பிடிக்கும். எதுவுமே நல்லா இல்லைன்ட்டு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. ஒரு விஷயம் எடுத்துட்டா அது நம்மளுக்கு வெற்றி கிடைக்கிற மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைச்சதுல அவருக்கு, அதே மாதிரி பண்ணணும். அவ்வளோ கண்டிப்பா 10 of 10 தான். எஸ். வணக்கம் எல்லாரும். நாங்கள் மியூசிக் டைரக்டர்ஸ் விவேக் அண்ட் மர்வின் இப்போ தான் அங்கீகாரம் படம் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டான ஃபிலிம். அண்ட் கேஜிஆர் ராஜேஷ் சார் எங்களோட ப்ரொடியூசர். நாங்கள் அவரோட பேனரில் நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். குலேபகாவலி படம் பண்ணியிருக்கோம். பட் ப்ரொடியூசர்லேருந்து ஒரு ஆக்டராக ஆன ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அன்பிலீவபிள். ஏன்னா நாங்கள் அவரை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அவர் ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும், அவர் ஆக்டிங்கில் எடுத்த எஃபர்ட் ஆகட்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண ப்ரொடியூசர் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா இந்த மாதிரியான கதைகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். அண்ட் ஐ திங்க் இந்த படம் டெஃபினட்டாக வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க, எவ்ரி டைம் நம்ம கேட்குறோம் ஏன் இந்தியாவில் வந்து மெடல்ஸ் வர மாட்டேங்கிறது. அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை க்ளோஸாக ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு படமாக இருக்கும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப். ஓவரால் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஃபஸ்ட்டு படம் ஹீரோவாக நடிக்கும் போது ஜாலியாக ஒரு கதையை சூஸ் பண்ணலாம், ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப ஈஸியான ரூட் எடுக்காமல் அதுக்கான ஒரு ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டு வருஷக்கணக்காக அதுக்காக உழைச்ச கேஜிஎஸ் சாருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் வெரி ஹாப்பி டு சீ ஹிம் ஆன் ஸ்க்ரீன். அவர் சொல்லிகிட்டே இருப்பார் எப்போவுமே. இப்போ வந்து அவர் ஸ்க்ரீனில் வந்து கதையின் நாயகனை பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓவரால் இட்ஸ் a வெரி வெரி குட் ஃபிலிம். அண்ட் படம் முடியும் போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய இன்ஸ்பைரிங் ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக படம் பாருங்க. என்ன சொல்ல வராங்கன்னு நான் சொல்லக்கூடாது. மெயின் இஷ்யூ என்னன்னா, ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தேவையான எல்லாமே நம்ம ஊரில் கிடைக்குதா? இவ்வளோ பெரிய ஒரு பாப்புலேஷன் இருக்கிற ஊர்லேருந்து ஒரு டீம் கூட நமக்கு இப்போ ஃபுட்பால் போல அப்படிங்கிறதுலாம் ஒரு பெரிய விவாதமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு நல்ல விவாதங்களை வந்து சமூகத்தில் ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ஃபஸ்ட்டு படமாக சூஸ் பண்ணதுக்கு கேஜிஆர் சாருக்கு என்னோட வாழ்த்துக்கள். எல்லாரும் கண்டிப்பாக படம் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு இன்ஸ்பயர்